இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். பாத்தியா இந்த ஊர்க்காரங்க எங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. உனக்கு உங்க அக்காவுக்கு தான் எங்க அம்மாவோட அருமை புரியல. எங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டதுக்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல, நான் கேட்க மாட்டேன். என்ன ஊர்க்காரங்களா சேர்ந்து வந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என்னம்மா தப்பு பண்ணிட்டு பெரிய தெனாவட்ட பேசிக்கிட்டு இருக்கா? மன்னிப்பு கேட்காம இந்த ஊரை விட்டு நீங்க போகவே முடியாது. அன்னைக்கு ஓட்டு கேட்டு நீங்க வர்றப்ப அம்மாவோட தயவு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு காரியம் முடிஞ்சதும் தெனாவட்டா பேசுறீங்களா? அன்னைக்கு நீங்க நல்ல விதமா பேசுனதெல்லாம் ஓட்டு வாங்கதானா? அப்ப நீங்க போட்டதெல்லாம் வேஷமா? இதான் உங்க உண்மையான முகமா? சந்திரா, மன்னிப்பு கேளு. என்ன சொல்ற? நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், இங்க நிலைமை சரியில்லை. சொன்னா கேளு. மன்னிப்பு கேட்டுரு, அதான் நல்லது. என்னக்கா நீ இப்படி பேசுற? மன்னிப்பு கேட்டா அப்புறம் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஏய், மன்னிப்பு கேட்டாதான் நாம இங்க இருந்து போக முடியும். அதோட நீ செஞ்சதும் தப்புதான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏன் இந்த கிழவியை தள்ளிவிட்ட? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சீக்கிரம் மன்னிப்பு கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னம்மா மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? சரி, நான் செஞ்சது தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அதான் நாங்க மன்னிப்பு கேட்டாச்சுல்ல, இனிமே நாங்க போலாம்ல. தாராளமா கிளம்புங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ரேவதி, ரோஹிணி, துர்கா எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். அம்மா நாங்களும் வர்றோம்மா. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கம்மா, உடனே நாங்க வந்துடுறோம். நன்றிங்க ஐயா. அப்ப